ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 146 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகாரி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை மேலாளர் வந்து 26 போஸ்டிங்ஸு, மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா 31 போஸ்டிங்கு, சீனியர் மேனேஜரில் வந்து 45 போஸ்டிங்கு, அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா 41 போஸ்டிங்கு, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 146 இடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கும் பதவியை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அனைத்து பதவிகளுக்கும் தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் தேர்ச்சி முறை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஆஃப்லைனில் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 175 ரூபா ஃபீஸு, அதர்ஸ்க்கு மற்ற பிரிவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2024 சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா indianbank.in போய்ட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட்டுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 2024 சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க் எ லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் சென்னை இன்வைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/3/2024 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4/2024 வரலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து போஸ்ட் நேமு, ஸ்கேலு, வேக்கன்சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் வந்து இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போஸ்டிங்ஸுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2024 அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.